அன்பான நண்பர்களே, உலகத்துல யாராவது வராங்கன்னா என்ன ஒரு ஆசையோட போய் பார்ப்போம், எதிர்பார்ப்போம். பிரைம் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர் அவ்வளோ க்ரௌடு இருக்கும். யாராவது ஃபோன் பண்ணா உடனே எடுப்போம். அவங்க நம்ம தெரிஞ்சவங்களும் தெரியாது, யாரோ அதுக்கு கூப்பிடுறாங்க. ஆனா இயேசுநாதர் கூப்பிட்டா, இயேசுநாதர் வந்தா போய் பார்க்க ஆளு இல்லை. அவர் கூப்பிட்டா காது நம்ம மந்த காது மாதிரி செவிட்டு பிரியன் போல கேட்காது போல இருக்கும். அதான் இயேசுநாதர் சொல்றாரு ஐசையா 50, நான் வந்த போது ஒருவனும் இல்லாமற் போனது என்ன, நான் கூப்பிட்ட போது மருவத்திற்கு கொடுக்க ஒருவனும் இல்லாமற் போனது என்ன, மீட்க கூடாத படிக்க என்று கரம் ஒண்ணு குறுகி போயில்லப்பா, விடுவிக்காத படிக்க என்கிட்ட பலன் ஒண்ணு இல்லாம இல்லப்பா, என் கண்டிதத்தினாலே கடலை வற்ற பண்ணினன்ற. இவ்வளவு பெரிய அற்புதங்கள் எல்லாம் செய்த தேவன். நம்ம கூட நினைப்போம் சில நேரத்துல வருஷ கணக்குல ஜெபம் பண்ணுவோம், என்ன ஆண்டவர் கேட்கலையா, நம்ம ஜெபம் போய் எட்டலையா, ஆண்டவரால முடியலையா. நிறைய பேர் சொல்றது உண்டு, ஆண்டவருக்கு பலம் தான் எனக்கு செய்யட்டுமே. ஆண்டவர் தெரியுமா சொல்றாருங்க, இஸ்ரேல் ஜனங்கள் கூட பாபிலோனுக்கு கைதிகளாக எடுக்க போகும்போது அவங்க செஞ்ச பாவத்தை ஆண்டவர் வார்னிங் கொடுக்கிறார். பாவம் செய்யாதன் ஆண்டவருக்கு விரோதமா அவர் சொல்றது பேச்சை கேட்காம, அவர் ப்ராஃபெட் சொன்ன வார்த்தைகளை கேட்காம ரிஜெக்ட் பண்ணிட்டு ரிபெல் அகேன்ஸ்ட் பண்றாங்க ஆண்டவருக்கு எதிராக. இதெல்லாம் நியாயமாங்க ஃப்ரெண்ட்ஸ்? என்னதுனால கஷ்டம் வந்துச்சு, என்னதுனால தண்டனை வந்துச்சு, என்னதுனால அவங்க கைதிகளா போனாங்க, ஆண்டவர் விட்டு தூரம் போனதுனால தான். ஆண்டவர் சொல்றாரு, நீ எப்பேற்பட்ட பாவம் இருந்தாலும், எவ்வளவு தூரத்துல நீ பெரிய பாவம் செஞ்சிருந்தாலும், என்னுடைய பலம், என்னுடைய கரம் உன்னை பண்ணும். அதுல இருந்து ஆண்டவர் ப்ராஃபிட்ஸ் எல்லாம் உதறி தன்னதுனால தான் இயேசு கிறிஸ்துவே இந்த உலகத்திற்கு வந்தார். அவர் தன்னுடைய ஜீவனையே கொடுத்தார், தன்னுடைய குமாரனையே நமக்காக பலியாக சிந்தினார், ரத்தத்தை சிந்தினார், நமக்கு ரட்சிப்பு கொடுத்தார். மை ஃப்ரெண்ட்ஸ், இயேசு கிறிஸ்து வந்து வாழ்ந்த நாட்களில் அவர் பட்ட கஷ்டங்கள், அவர் பண்ணின அற்புதங்களே அவர் தேவனுடைய குமாரன் நமக்கு நிரூபிச்சிருக்கு. அதை கண்டும் காணாத போல இருக்கிறோம். நம்ம எத்தனை நாளைக்கு இப்படி இருப்போம் மை ஃப்ரெண்ட்ஸ்? ஆண்டவரத்துல போகும், அவர் கூப்பிடுறாரு. கூப்பிடும் போது ஏன் நம்ம அவர் காலில் நம்ம ரிஜெக்ட் பண்ணணும், மிஸ்கால் ஆக்கணும்? அவர் கூப்பிடும் போது கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் போல, சாமுவேலை போல நம்ம போக மாட்டோமா ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம பாவத்தை உதறி தள்ளிட மாட்டோமா? ஆண்டவர் எவ்வளவு சந்தோஷப்படுவார் மை ஃப்ரெண்ட்ஸ். நம்மளே ஆஃபரிங் ஆண்டவர் கொடுக்க மாட்டோமா? கமான் ஃப்ரெண்ட்ஸ், ஏசப்பாட்ட போவோம், அவரோடு இருப்போம், பாவத்தை விட்டு விலகி இருப்போம், அவர் சொல்கிறபடி நடப்போம். ஆண்டவர் டவுட் பண்றதோ, கேள்வி கேட்கிறதோ, கோபப்படுவதோ விட்டுவிடும். ஆண்டவர் நம் கண்களை திறப்பாராக இயேசுவின் நாமத்தினால. ஆமென். May God bless you my friends. Bye bye.